ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال أيضا في آية أخرى: إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناكم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي صلى الله عليه وسلم. وقال أيضا النبي صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر ذنب العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தை முஹம்மதியா, இதை இன்னும் அவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக ரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அப்படியே அடிப்பெறலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமர்விருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலைநிறுவமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் ரமலானை நிறைவு செய்து மூன்றாவது ஜும்மாவில அமர்ந்திருக்கிறோம். ஆங்காங்கே ஜாமியாக்களும் ஆலிம்கள் ஓதி கொடுக்கிற மதரசாக்கள் திறக்கப்படுகிற நேரம் இது. ஹிஃபுல் மதரசாக்கள் ரமலானுடைய விடுமுறையை முழுமைப்படுத்தி மீண்டும் திறக்கப்படுகிற நேரத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதே சமயத்தில் தமிழகத்தில் குறிப்பாக எல்லா மஸ்ஜிதுகளிலும் மக்தப் மதரசா என்கிற பெயரில் காலையிலும் மாலையிலும் ஏற்பாடு செய்து ரமலானினால் அதற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு இன்றைய காலங்களில் ஆங்காங்கே திறந்து இன்னும் சில மதரசாக்கள் திறக்கவும் இருக்கிற இந்த தருணத்தில் நாமெல்லாம் மக்தப் மதரசாவினுடைய அவசியத்தை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மக்தப் மதரசா என்பது ஒரு காலத்தில் இதுதான் ஆரம்ப பாடசாலையாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்த மக்தப் மதரசாக்கள் தான் ஆரம்ப பாடசாலையாக இருந்தது. காரணம் என்னவென்றால், கல்வி, உலக கல்வி பரவாத அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் காலையில் ஃபஜ்ருக்கு மாணவர்கள் மதரசாவிற்கு தொழுகைக்கு வந்தால் ஒரு 8 மணி அல்லது 9 மணி வரையிலும் அந்த மதரசாக்கள் நடைபெற்றன. அதே நாளில் அசருக்கு வருவார்கள், தொழுகையை முடித்துவிட்டு மக்ரிப் வரையிலும், இன்னும் சில பள்ளிகளில் இஷா வரையிலுமே அந்த மக்தப் மதரசாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஒரு நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் தான், அந்த மதரசாக்களில் தான் ஒவ்வொரு மாணவர்களும் தன்னை செதுக்கி கொண்டார்கள் என்று சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், எங்கு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருங்க வேண்டும், ரசூலை எப்படி பின்பற்ற வேண்டும், குர்ஆனை எப்படி
அதை தன்னுடைய நண்பனாக எப்படி எடுத்து நடக்க வேண்டும், பெற்றோரிடத்தில், இன்ன பிற மக்களிடத்தில், இன்ன பிற சமூகத்தார்களிடத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எல்லா செய்திகளையும் சொல்லித் தருகிற, கற்பித்து தருகிற ஒரு இடமாக அந்த மதரசாக்கள் இருந்தது. இது எங்கு ஆரம்பித்தது என்றால், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இந்த மக்தப் மதரசாவை மதீனாவில். அதற்கு பெயர் பெருமானார் சுஃபா என்கிற பெயரை பெருமானார் வைத்தார்கள். மஸ்ஜிது நபவியில ஒரு ஓரத்தில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில குறிப்பிட்ட சில சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற மிக பெரும் சஹாபாக்களை உருவாக்கிய மதரசா பெருமானார் உருவாக்கிய சுஃபா என்கிற மக்தப் மதரசா. அந்த மதரசாவில் தான் பயில்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்பட பல சஹாபாக்களும். அந்த மதீனாவில ஓரத்தில் ஒரு திண்ணை இருக்கும். அங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சில சஹாபாக்கள் அந்த திண்ணையிலே அமர்ந்திருப்பார்கள். பெருமானார் தொழுகையை ஆரம்பிக்கிற சமயத்திலே போய் தொழுகையோடு கலந்து கொள்வார்கள். தொழுகை முடிந்து பெருமானார் வீட்டிற்கு சென்ற பிறகு மீண்டும் அந்த திண்ணையிலே வந்து அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து என்ன செய்வார்கள்? பெருமானாருக்கு என்னென்னவெல்லாம் வகையாக இறக்கப்பட்டதோ அந்த குர்ஆனை தான் தெரிந்தவர்கள் நன்றாக மனனம் செய்வார்கள். தெரியாதவர்களுக்கு அதை ஓதி கொடுப்பார்கள். பெருமானார் என்னென்ன ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு தந்தார்களோ அந்த ஹதீஸுகளை அவர்கள் படிப்பார்கள், மற்றவர்களுக்கு படிக்க தருவார்கள். அதில் இருக்கிற எல்லா விதமான படிப்பினைகளையும் எடுத்து வாழ்க்கையில் நடப்பதற்கு அந்த சுஃபா என்கிற மதரசா தான் முதல் ஆரம்பம். இதான் இஸ்லாத்தில் இந்த மதீனாவில் முதல் மதரசா அந்த சுஃபா என்கிற மதரசா. அந்த மதரசால எப்பேற்பட்ட சஹாபாக்கள் படித்தார்கள் என்றால், எல்லாம் இருக்கப்பட்டவங்க யாருமே படிக்கல. வாழ்க்கைக்கு வழி இல்லாதவர்கள், பசின்னு வந்துட்டா கொஞ்சம் ஒரு பேரிட்டங்கனியை உட்கொள்வதற்கு கூட நிலைமை மிகவும் வறுமையிலே இருந்த சஹாபாக்கள் தான் அந்த அஸ்ஹாபு சுஃபா என்கிற சஹாபாக்கள். அப்ப யாராச்சும் சாப்பாடு தந்தாங்கன்னா அதை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. தரல அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் வருகை தந்து அந்த சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், யாருக்காவது திமில்கள் கொழுத்த 2 ஒட்டகைகள் வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா? அப்போ அந்த சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி நாங்கள் ஆசைக்காமல் இருப்போம், வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கிற இந்த குர்ஆனை உங்களுடைய நண்பனாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். தினமும் அதை நீங்கள் ஓதுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அதை விட்டும் நீங்கள் கொஞ்சமும் அகன்று விட வேண்டாம் என்று பெருமானார் சொல்லி, அது உங்களுக்கு திமில்கள் கொழுத்த 2 ஒட்டகைகள் கிடைப்பதை விட மிகவும் சிறப்பானது அல்லாஹ்விடத்தில் என பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை தருவது கூட அந்த அஸ்ஹாபு சுஃபா என்கிற மதரசாவில் இருந்த மாணவர்கள் ஆகிய சஹாபாக்கள் தான். எனவே இந்த மதரசாக்கள் மக்தப் மதரசாக்கள் மட்டும் இல்லை என்றால் இன்றளவிலும் இஸ்லாம் இப்படி ஒரு பாதுகாப்பான நிலையில் நமக்கு கிடைத்திருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். எனவேதான் மக்தப் மதரசாக்களை ஆங்காங்க ஒரு நேரத்தில் காலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போ காலையில் எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் 90% மதரசாக்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் மதரசாக்கள் காலையிலே நின்று போனது. 90% மதரசாக்கள் காலையில் நடைபெறுகிற மதரசாக்கள் இப்பொழுது இல்லை. மிச்சம் இப்பொழுது இருக்கிற மதரசாக்கள் எப்போன்னு கேட்டா சாயந்தரம் அசருக்கு பிறகு. அதுவும் நிறைவான முறையில் இருக்கிறார்களா? நிச்சயமாக அதுவும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதரசாவும் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அழிந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த மதரசாக்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய மனிதன் தன்னுடைய பிள்ளையை இஸ்லாம் சொல்கிற விதத்தில் எப்படி வளர்க்க முடியும்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் காலையில் எழுந்திருக்கிறோம், சிலர் தொழுகிறோம், பலர் தொழுவது கிடையாது. அப்படியே நேர வேலைக்கு போறோம், சாயந்தரம் வரோம், மக்ரிப் நேரத்தில் வரோம், சாப்பிட்றோம், கொஞ்ச நேரம் இருக்கிறோம், அப்புறம் தூங்குறோம், மீண்டும் காலையில் அதே வேலை தான். இந்த சமயத்தில் ஒரு பிள்ளையை நாம் எப்படி நம்மளுடைய பிள்ளை
உட்கார வச்சுட்டு விளையாட விட்டுட்டு ஒரு 6 மணிக்கு மீண்டும் டியூஷன் என்கிற பெயரில் அதே உலக கல்வியை படிப்பதற்காக நாம் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். அப்படி அனுப்பி வைக்கிற பொழுது ஒரு குர்ஆனை எப்படி நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள்? ஒரு ஹதீஸை எப்படி நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள்? அல்லாஹ் என்பது யார், அவன் யார், எப்பேற்பட்டவன், எப்படி கற்றுக்கொள்வார்கள்? நம்மள எல்லோருக்கும் தெரியும், நம்மளை படைச்சவன் அல்லாதான். ஆனா அல்லாஹ் யாருன்னு கேட்ட நமக்கு சொல்றதுக்கு முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லது ரசூல் யார் சொல்ல முடியுமா? தூதர், கடைசி நபி, அது தெரியும். ஆனால் அவர்களுடைய அகமியம் என்ன, தாற்பயம் என்ன, நம்மால் சொல்ல முடியுமா? இல்லை. நமக்கு முடியாத பொழுது நம்முடைய பிள்ளைகள் எப்படி சொல்லும்? நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மரணித்த பிறகு கபரிலே கொண்டு வைக்கப்பட்ட பிறகு இந்த கேள்விதான் முதலாமையாக அவருக்கு கேட்கப்படும். பெருமானார் சொல்கிறார்கள், புகாரியில 7 ஹதீசுகள் ஒரே கேள்வியை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். மர்ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்லாதவர் அங்கு தோற்று போகிறார். தோற்றவர் கபரிலே அவர் அடிக்கப்படுகிறார். நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த உலகிலேயே ஒருவருக்கு அல்லாஹ் யார் என்று தெரியவில்லை என்றால் அவர் கபரிலே சென்று எப்படி என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று தைரியமாக சொல்ல முடியும்? என்னுடைய ரசூல் முஹம்மது ரசூல் என்று எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய தீன், என்னுடைய கிதாப் குர்ஆன் என்று எப்படி சொல்ல முடியும்? இது எதுவுமே உலகில் ஒருவன் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கபரிலே சென்று அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்த இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இந்த உலகிலே இருக்கிறதோ அந்த எல்லா பள்ளிவாசல்களிலும் மதரசாவை தவறாமல் ஏற்படுத்தி, நீங்கள் கட்டணம் கட்ட வேண்டுமா? இல்ல, இலவசமாக அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை நாங்கள் தருகிறோம் என்று அழைக்கிறது. ஆனால் வருடத்திற்கு 1 லட்சம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக நாம் உலக கல்விக்காக சென்று நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். அடிக்கடி சொல்கிற செய்தி தான் இது. ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைக்கு ஏராளமான உலக கல்வியை கற்றுக் கொடுத்தார். ஆனால் குறைந்த வயதிலேயே திருமணத்திற்கு முன்பாக மரணம் சம்பவிக்கிறது. சக்கராத்தில் படுத்திருக்கிறாரு அந்த மனிதர், அந்த வாலிபர். தன்னுடைய தந்தையை அழைத்து சொல்கிறார், அத்தா இங்க வாங்க, நான் படிச்ச அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஒரு புக்லெட் மாதிரி கொண்டு வந்து கையில கொடுக்கிறார். இதை பார்த்து கையில வாங்கி அழுகிறார், தேம்பி அழுகிறார். சக்கராத்தில் படுத்திருக்கிற தன்னுடைய மகனை பார்த்து அத்தாவுக்கும் ஒரு சங்கடம், அவரும் அழுகிறார். எதுக்குப்பா அழுகிற? அந்த மகன் சொல்கிறார், அத்தா இவ்வளவு படிக்க வச்சீங்கல்ல, எனக்கு குர்ஆனை நீங்க ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் சொல்லி கொடுத்தீங்களா? மதரசாவிற்கு என்னை அனுப்பினீர்களா? நான் சிறுபிள்ளையாக இருந்தேன், அதனுடைய பொறுப்பு உங்களுக்கு தானே. நீங்க மதரசாவை பற்றிய குர்ஆன் சம்பந்தமாக எந்த ஒரு கல்வியும் எனக்கு போதிக்காமல் வெறுமனே உலக கல்வியை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து மரணத்தினுடைய படுக்கையில் இருக்கிற நான் கபரிலே கேட்கப்படுகிற கேள்விக்கு இதிலிருந்தா நான் பதிலை சொல்ல முடியும் என்று அவர் கேட்டு அழுகிறார். அழுகிற சமயத்திலேயே உயிர் பிரிகிறார். யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சம்பந்தமாக எந்த ஒரு கல்வி ஞானமுமே இல்லாமல் ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அவரை விட ஒரு துர்பாக்கியசாலி இறைவனிடத்தில் யாராக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே ஆங்காங்கே மதரசாக்கள் துறக்கப்படுகிற இந்த தருணத்தில் மதரசாக்களுக்கு அல்லாஹ் ரசூல் சம்பந்தமான கல்விகளுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும். அதை நம்முடைய மனதில் வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும். குர்ஆனை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஏராளமான இடங்களில் அதனுடைய இம்மைக்குண்டான பலன் என்ன, வறுமைக்குண்டான பலன் என்ன, கபரிற்குண்டான பலன் என்ன, நரகத்திலிருந்து அவரை எப்படி தடுக்கும், சொர்க்கத்திற்குள் அவரை எப்படி புகுவிக்கும், இந்த எல்லா செய்திகளையும் பெருமானார் ரசூலுல்லாஹ் அடிக்கடி தன்னுடைய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டு ஆரம்பூட்டிக் கொண்டே வருவார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் இப்படி சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கிதாப் இருக்கிறது குர்ஆன், அது இருக்கிறது ஹபுலுல்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய கையில், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது அல்லாஹ்வினுடைய கையில், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மலையிலிருந்து கீழே விழுகிறார், மேலே ஒருவர் கயிறை பிடித்திருக்கிறார். அந்த கயிறை பிடித்துக் கொண்டு கீழே ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் தொங்குபவர் அந்த கயிறை விட்டு விடுவாரா? இல்லையே, நன்றாக பற்றி பிடித்துக் கொள்வாரே. அவர் எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார், அல்லது அந்த கயிறை பிடித்து நாம் எப்படியாவது மேலே ஏறிவிடலாம் என்கிற ஒரு முயற்சி
அந்த குர்ஆன் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற ஒரு கயிறு. இந்த பூமியில் இருக்கிறவர் உயர்ந்த இடத்தை அல்லாஹ்விடத்திலே அடைய வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை பிடித்தாலே போதும், அது அல்லாஹ்விடத்திலே அவரை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனில் கூட அல்லாஹ் இந்த இஸ்லாமியர்களை முஃமின்களை பார்த்து பேசுகையில் ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ, வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நல்ல முறையில் யார் தொழுகிறார்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாகும் சிர்ரன் வ அலானியா, நாம் அவர்களுக்கு தந்த அந்த செல்வங்களிலிருந்து மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் யார் அல்லாஹ்விற்காக அதை செலவு செய்கிறார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய கூலி எந்த அளவு என்று சொல்கையில் அது உயர்ந்தது. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவனாகவும் அவர்களுக்கு கிருபை செய்பவனாகவும் இருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திஜாரத்தன் லன் தபூர் என்றால் நஷ்டமடையாத ஒரு வியாபாரம். அல்லாஹ்ட்ட நம்ம வியாபாரம் செய்வதற்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா இந்த குர்ஆன் தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்தை கொடுத்து முஃமின்களுடைய உயிரை அல்லாஹ் விலைக்கு வாங்கிவிட்டான். அவனுடைய வியாபாரம் என்ன தெரியுமா? எதை நம்ம அவனிருந்து வாங்குவதாக இருந்தாலும் சொர்க்கத்தை தான் வாங்க வேண்டும், சொர்க்கத்தை தான் வாங்க முடியும். சொர்க்கத்தில் இருக்கிற அந்தஸ்துகளை படிக்கருத்துகளை தான் நாம் அவனிடத்திலிருந்து வியாபாரத்தினுடைய லாபமாக பெற முடியும். அப்பேற்பட்ட லாபத்தை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான்? அல்லது யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை யார் தினமும் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அப்பேற்பட்ட வியாபாரம் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்பதை நம்மில் எல்லோரும் மனதில் நிறுத்த வேண்டும். அதே சமயத்தில் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதனால் என்னென்ன பயன் என்பதை மிகப்பெரிய பட்டியலிடுகிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல வருது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன், நான் அதன்படி வாழ வேண்டும். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அபூ தர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அலைக பித்தக்வல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவோடு வாழ்வது உனக்கு அவசியம், அதை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொள் அப்படி சொல்லிட்டு, அந்த தக்வா தான் எல்லா விஷயங்களுக்கும் தலைமை. எனவே தக்வா உன்னிடத்தில் இருந்தது என்றால் நீ ஜெயித்தவன் ஈருலகத்திலும் என்பதை பெருமானார் சொல்லுவார்கள். மீண்டும் கேட்பார்கள் அபூ தர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் ஸித்னி, இன்னும் கொஞ்சம் அதிகமா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அலைக பித்திலாவத்தில் குர்ஆன், நீ குர்ஆனை ஓதுவது உனக்கு கடமையாக்கிக்கொள். ஃபஇன்னஹு நூருல் லக ஃபில் அர்த், அது உலகத்தில் நீ வாழ்கிற பொழுது உனக்கு நூறாக அந்த குர்ஆன் அமைகிறது. எனவே அந்த குர்ஆனை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அவசியமாக்கிக்கொள் என்பதை பெருமானார் சொல்லி, மறுமையில் அது உனக்கு உண்டான வெற்றி என்பதையும் பெருமானார் சொல்லி இந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள். இந்த உலகில் நம்மளுடைய வாழ்க்கை நூறாக ஒளிமயமாக ஆக வேண்டும் என்றால் குர்ஆனை நம்மளுடைய அவசியமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒளிமயம்னா லைட்டை போட்டால் வீட்டில் ஒளி வர போகுது, வெளிச்சம் வர போகுது, அதுக்கு எதுக்கு குர்ஆன்னு கேட்கக்கூடாது. ஒளிமயம் சொன்னால் உள்ளத்தில் இருந்து ஒளி அதிகமாக வேண்டும், உள்ளம் உயிரோடு இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டம் உள்ள உள்ளத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட உள்ளம் கிடைக்க வேண்டுமா? குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் அவசியமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற இந்த செய்திகளை நம்மளுடைய மனதில் நாமும் பதிய வைக்க வேண்டும். அதேபோல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி தந்து அனுதினமும் மதரசாவிற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி இந்த குர்ஆனை ஓதுவதற்கு அவர்களையும் நாம் அதிகமாக ஆர்வப்படுத்த வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் வீட்டில் குர்ஆன் ஓதினால் என்ன பலன் என்பதை பெருமானார் சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் பியூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடாகிய இந்த மஸ்ஜிதில் பள்ளிகளில் யார் குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு கூட்டம் ஒன்று சேர்கிறதோ அல்லது அந்த குர்ஆனை கற்பிப்பதற்கு
ஒரு கூட்டம் ஒன்று சேர்கிறதோ ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு சக்கீனத் என்கிற நிம்மதி இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியாகிய இந்த மஸ்ஜிதுகளில் குர்ஆன் ஓதுவதோ அல்லது ஓத சொல்லித் தருவதோ அந்த அமல்கள் செயல்பாடுகள் இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய நிம்மதியை அவனுடைய சக்கீனத்தை பெற்றுத்தரும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி வகஷியத்துஹும் ரஹ்மா, அவர்களை அவனுடைய கிருபையால் அல்லாஹ் சூழ்ந்து கொள்வான். வஹஃப்லத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு தந்துட்டு நேரா அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ், இவர் இன்னார் இந்த பள்ளியிலே அமர்ந்து குர்ஆனை ஓதினார் அல்லது குர்ஆனை ஓதி கொடுத்தார் என்று நம்மளுடைய பெயர் சொல்லி அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் நம்மை பதிய செய்கிறார்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் ஓதுறது எவ்வளவு நன்மைன்னா, ஒரு எழுத்திற்கு அல்லாஹ் 10 நன்மையை தருகிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் குர்ஆனை ஓதுறாங்களோ மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யார் குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ ஃபலஹு ஹஸனத்துன், அவருக்கு ஒரு நன்மை. அதே சமயத்தில் ஹஸனத்துன் பி அஷ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மையை போல 10 மடங்கு நன்மையும் அல்லாஹ் தஆலா தருவான். சொல்லிட்டு அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்குது இல்ல, அந்த அலிஃப் லாம் மீம்ங்கிற வார்த்தையை சொல்லி பெருமானார் சொல்லுவார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், இந்த அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து. வலாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக இந்த அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலே 30 நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி, குர்ஆனை அதிகம் ஓதிக்கொண்டே இருங்கள், ஒரு எழுத்திற்கு 10 மடங்கு நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். எனவே குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நெருக்கத்தோடு ஆக்கிக் கொள்ளுங்கள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். 2-3 பேர் தொப்பி போடாமல் இருப்பீங்க, அப்படி தொப்பி போட்டுருங்க. அப்படி முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எடுத்துட்டோம். சரி. அதே சமயத்தில் இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு நெருக்கி வைக்கிறது என்றால், அவனுக்கு சொந்தக்காரராக இந்த குர்ஆன் ஒவ்வொரு மனிதனையும் ஆக்குகிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்விற்கு குடும்பத்தார்கள் என்று உண்டு என்று பெருமானார் சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்கு குடும்பமா இருக்கு? என்னாச்சு? அல்லாஹ்விற்கு குடும்பத்தார்கள் உண்டு பெருமானார் சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்கு குடும்பமா? அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி அல்லாஹ்விற்கு குடும்பத்தார்கள் இருக்க முடியும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்கள் அவனுடைய குடும்பத்தார்கள் என்றால் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், பிடித்தமானவர்கள். எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர்களை அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான் என்பது இதனுடைய பொருள். எனவே பெருமானார் சொல்லுவார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவங்க குர்ஆன் வாசிகள், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஓதுகிற நபராக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதே சமயத்தில் அவனுடைய குடும்பத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் அந்த குர்ஆனை ஓதுபவர்கள் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக எந்த சூழ்நிலையும் தன்னுடைய ரப்புடைய உதவி நமக்கு வேண்டும் என நாம் யோசித்தால், ஆசித்தால், நாம் குர்ஆனை நம்முடைய வல்லமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குன்னு குர்ஆனை முழுசா எனக்கு ஓத தெரியாதது இருந்து ஒரு 2 சூரா 3 சூரா அல்லது 10 சூரா, சின்ன சூறா ஒரு 20 சூரா அதுதான் தெரியும், கேட்டு மனப்பாடம் செய்துதான் பார்த்து ஓத தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், தெரிந்த சூறாவை தினமும் ஓதிக்கொண்டே இருங்கள், தெரிந்த ஆயத்தை தினமும் ஓதிக்கொண்டே இருங்கள். ஒரு நேரத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுவார்கள், யா அபூதர், அபூதரே, உன்னுடைய வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு ஆயத்தையாவது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஒரே ஒரு ஆயத்தை ஓதுவது கைருல் லக அன் துஸல்லிய 100 ரக்அ, நீ 100 ரக்அத்தை அல்லாஹ்விற்காக தொழுவதை விட அந்த ஒரே ஒரு ஆயத்து ஓதுவது சிறந்தது அவனிடத்தில் என்று பெருமானார் ரசூல்
சொல்வார்கள், இந்த இஸ்லாமிய ஷரியத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கல்வியை, தினமும் ஏதாவது ஒரு கல்வியை நீ கற்றுக்கொள். அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நீ அதன்படி அமல் செய்தாலும் சரி, அமல் செய்யவில்லை என்றாலும் சரி, கைருலக அன் துஸல்லிய அல்ஃப ரக்அ, நீ 1000 ரக்அத்தை தொழுவதை விட அந்த ஒரே ஒரு ஞானத்தை, இல்மை நீ கற்றுக்கொள்வது சிறந்தது என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரே ஒரு கல்வின்னு சொன்னா ஒழுவுல எத்தனை பிரிவுகள் உண்டு. ஒழுவில் ஃபர்து உண்டு, முஸ்தஹப்புகள் உண்டு, சுன்னத்துகள் உண்டு, மக்ரூஹுகள் உண்டு, ஹராமுகள் உண்டு, எது செய்தால் ஒழு கூடாது என்பது உண்டு, எதன் மூலமாக ஒழு முறியும் என்பது உண்டு, எதன் மூலமாக ஒழு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்கிற ஒரு செய்திகள் உண்டு. இப்படி ஏராளமான செய்திகள் ஒழு என்கிற ஒரே ஒரு விஷயத்தில் என்றால், ஒட்டுமொத்த இஸ்லாமும் சொல்கிற இந்த இஸ்லாமிய கல்வியில் எத்துணை எத்துணை இல்முகள், கல்விகள், ஞானங்கள் இருக்கும் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஞானங்களில் ஏதாவது ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொண்டால் 1000 ரக்அத் தொழுவதை விட சிறந்தது என்று பெருமானார் சொல்கிறார்கள் என்றால், அது எங்க போய் கற்றுக்க முடியும்? இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல, டைட் ஷெட்யூல்ல எங்க போய் நம்ம கற்றுக்க முடியும்? நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். எப்படி? இது போன்ற மதரசாவிற்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக, இது போன்ற பள்ளிகளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மற்ற மதரசாக்களில் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்பதன் மூலமாக எல்லோரும் அந்த கல்வியை கற்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த மதரசாக்கள் இருக்கிறது. எனவே அதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். இந்த குர்ஆன் 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 என்று பெருமானார் குர்ஆனினுடைய எல்லா விதமான எண்ணிக்கையில் அடங்காத நன்மைகளை சொல்லிக் கொண்டு வந்த பெருமானார் ரசூலுல்லாஹ் முதுமை வருகிற பொழுது ஒருவன் குர்ஆன் ஓதுகிறார் என்றால் அவருக்கு முதுமையில் சக்தி இழப்பே வராது என்று பெருமானார் சொல்கிறார். தள்ளாடுகிற வயதில் கூட அவருடைய பலவீனம் என்பது ஏற்படாது. யாருக்கு? குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் ஓதுகிற நபருக்கு என்று பெருமானார் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன் கரஅல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுகிறாரோ லம் யருது இலா அர்தலில் உமர், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட மாட்டார், மிகவும் கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட மாட்டார். மனிதனுடைய ஏராளமான கவலை என்னன்னா, தன்னுடைய வாலிபம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வயோதிகம் வருகிறது. அந்த சமயத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுவான். தன்னுடைய பிள்ளையை நினைத்து கவலைப்படுவான். என்ன கவலைன்னா, தன் பிள்ளை நல்லா இருப்பானா அந்த கவலை கிடையாது, என் பிள்ளை என்ன பார்த்துக்குவானா என்கிற கவலை. என்னுடைய பிள்ளைக்கு நான் பாரமாக ஆகிவிடுவேனோ என்கிற அந்த கவலை, என்னுடைய மனைவிக்கு நான் பாரமாக ஆகிவிடுவேனோ என்கிற கவலை. இந்த கவலைகள் எல்லாம் ஒருவருக்கு வராமல் நல்ல திடகாத்தமான ஒரு வாழ்க்கை வயோதிகளும் வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் ஓதி வாருங்கள் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு ஒரு ஆயத்தை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், மனிதர்களுடைய அந்த நிலைமையை அல்லாஹ் சொல்கிற பொழுது ஒரு நேரத்தில் ஒன்றுமே எதுக்குமே வழி இல்லாமல் ஒன்றும் தெரியாத நபர்களாக மனிதனை ஆக்கினோம். அது குழந்தை பருவம். வளர்ந்து எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்கிற ஒரு தைரியம் உரிய பருவம், இளமை பருவம். அதற்கு பின்னால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சருகுதலை ஏற்படுத்துவோம். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், கீழ் நிலை மனிதர்களில் அவர்களை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை நான் ஆக்க மாட்டேன். யார்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் என்னையும் என்னுடைய ரசூலையும் ஈமான் கொண்டு வாழ்ந்தார்களோ, நல்லவர்கள் யார் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முதுமையுடைய நேரம் வந்தாலும் கீழ்நிலை என்கிற ஒரு நிலையை நான் ஏற்படுத்த மாட்டேன். எனவே இந்த ஆயத்து நமக்கு சொல்வது என்ன? ஒருவர் குர்ஆனை ஓதுகிற வளமை கொண்டவராக இருந்தால் மிக கடுமையான முதிர்ச்சி பெற்ற நேரத்திலும் கூட, வயதிலும் கூட அவருக்கு திடகாத்தமான ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்துவேன் என்பதை ரப்பு தஆலா சொல்வதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒருத்தன் சக்கராத்தினுடைய நேரத்தில் அவர் படுகிற பாடு இருக்கிறது. அல்லாஹ் நம் எல்லோருடைய சக்கராத்தையும் அல்லாஹ் லேசாக்க வேண்டும். அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் தான் ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா
இந்த உலகத்தையே அவர் ஜெயித்தவர் போல இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம் சக்கராத்தினுடைய நேரத்தில் என்னவென்றால், ஒரு நல்லவர் இருக்கிறார், சாலிகான நல்லமல் செய்தவர் இருக்கிறார், அவருடைய சக்கராத், அவருடைய உயிரை அந்த மலக்குல் மௌத் எப்படி எடுப்பார்கள் என்றால், ஒரு பால் டம்ளரில் தழும்ப பால் இருக்கு, அதில் ஒரு முடி விழுந்துருச்சு. அந்த முடியை ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தால் எப்படி நகமும் படாமல் தோலும் படாமல் பார்த்து பக்குவமாக இப்படி லேசாக பொறுமையாக எடுப்பார்ல, அந்த மாதிரி மலக்குல் மௌத் நல்ல மனிதருக்கு தன்னுடைய உயிரை கைப்பற்றுவார். அதே தீய மனிதராக இருந்தால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கெட்ட மனிதராக இருந்தால் அவருடைய சக்கராத்தினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஒரு இட்டு போன சேலை அல்லது ஒரு போர்வை ஒரு முள்ளில் போய் படிஞ்சு, முள் செடியில் மரத்தில் அதை போய் ஒட்டி அதை பக்குவமாக எடுக்காம பட்டுன்னு ஒருத்த பிடிச்சி இழுத்தா அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கிழிந்து கந்தலாக போய்விடுமே. அதுபோல் கெட்ட மனிதர்களுடைய சக்கராத்தினுடைய நிலைமை இருக்கும் என்று பெருமானார் சொன்னார். இதை சொல்ற பெருமானார், எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டம் சக்கராத்தினுடைய நேரம். அந்த சக்கராத்தினுடைய நேரத்திலே ஒருவர் தன்னுடைய உயிர் இலகுவான முறையிலே உடலை விட்டும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா, அவர் சூரா யாசீனை ஓதட்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார். ஒருத்தர் சக்கராத்தினுடைய நிலைமையில படுத்திருக்கிறாரு, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப அவருடைய அருகில் உட்கார்ந்து காது கேட்கிற அளவுக்கு சப்தமாக சூரா யாசினை ஓதினால் அந்த சக்கராத்தில் இருக்கிற நபருக்கு எடுக்கப்படுகிற உயிர் லேசாக மென்மையான முறையில் பிரிக்கப்படும் என்பதை இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக உலகில் வாழ்கிற பொழுதும் சரி, கபருக்கு செல்கிற பொழுதும் சரி, மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுதும் சரி, ஏன் சொர்க்கத்திற்கு ஒருவர் சென்ற பிறகு கூட அவருடைய தரஜா அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்றால் அவருக்கும் குர்ஆன் தேவை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடுவார்கள், ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அப்ப அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஏப்பா நீங்க எல்லாம் யார் தெரியுமா? உலகத்துல நீங்க வாழ்கிற சமயத்தில குர்ஆனை தினமும் ஓதிக்கொண்டிருந்தவர்கள். அந்த ஓதிய குர்ஆனுடைய நன்மை தான் இவ்வளவு உயர்ந்த தரஜா. இந்த சொர்க்கத்தில் இதை விட உயர்ந்த தரஜா உங்களுக்கு வேண்டுமா? நீ குர்ஆனை இந்த இடத்திலும் நீ ஓது, ஓரத்தில் அழகான முறையில் நீங்கள் ஓதுங்கள். கமா துரத்துலு ஃபி துன்யா, நீ உலகத்திலே கமா ரத்தல்த ஃபி துன்யா, உலகத்திலே எப்படி அழகான முறையில கிராத்தான முறையில எப்படி கேட்பதற்கு இனிமையான முறையிலே குர்ஆனை ஓதினாயோ அதுபோல் இந்த சொர்க்கத்திலும் நீ ஓது. நீ ஓத ஓத உன்னுடைய தரஜா அந்தஸ்து நன்மைகள் கூடிக்கொண்டே செல்லும். எந்த ஆயத்திலே போய் நீ முடிக்கிறாயோ நிறுத்துகிறாயோ அதுவரையிலும் உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும் என்று அந்த சொர்க்கவாசிகளிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், உலகில் மட்டுமல்ல குர்ஆன் பயனளிப்பது, மறுமையில் மட்டுமல்ல சொர்க்கத்தில் கூட ஒருவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தும் படித்தரங்களும் வேண்டும் என்றால் அவர் உலகில் குர்ஆன் ஓதுகிற நபராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்தஸ்தை நாம் பெற வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளும் பெற வேண்டும். அப்படித்தானே? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்தஸ்து வேண்டுமா இல்லையா? அந்த அந்தஸ்து ஒரு நபருக்கு வேண்டும் என்றால் எது அவசியம்? எது அவசியம்? குர்ஆன். அது எங்க கிடைக்கும்? மதரசா. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைங்கள மதரசாவுக்கு அனுப்பணும். நம்மள எத்தனை பேர் அனுப்புறோம்? இதுக்கு பதில் வராது. நம்மள எத்தனை பேர் அனுப்புறோம்? அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா வீடுகளிலும் குறைந்தது 2 பிள்ளைகளாவது இருப்பார்கள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைகளில் 1 மணி நேரத்திற்கு இந்த மதரசாவிற்கு அனுப்பி வைப்பதற்கு நமக்கு சங்கடம். இன்னொன்று பாவம் ஆகிறது. அவன் காலையில் 7:30 மணிக்கு போனான், நான் சாயந்தரம் 5:30க்கு வரான், 6 மணிக்கு டியூஷன் போகிறான். பிள்ளைக்கு ரெஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறோம். அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம்தான், செய்தி தான். காலையில் 5 மணியிலிருந்து காலையில் 7:30 சாயந்தரம் 5-4:30 வரைக்கும் நம்ம உலக கல்வியை அனுப்பி வைக்கிறோம் படிப்பதற்காக. வந்துட்டு மறுபடியும் டியூஷனுங்கிற பேரில் இங்கேயே அனுப்பி வைக்கிறோம். அது உலக கல்வி தான். ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மதரசா திறந்தே தான் இருக்குது. எனி டைமும் வாங்கன்னு அழைக்கிறது என்றாலும்
காசு கொடுத்து உலகத்தை வாங்குவேனே தவிர இலவசமாக வறுமையை நான் வாங்க மாட்டேன் என்கிற நிலைப்பாடு தானே நம்ம எல்லோருக்கும் உண்டு. போன வருஷம் அநேகமாக நான் வந்த புதுசில் மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜும்மால் இதே தலைப்பில் பேசி திங்கட்கிழமை மதரசா ஓப்பன்னு சொல்லிட்டோம். பார்த்தா 22 பிள்ளைகள் மாஷா அல்லாஹ். போக 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 பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, அன்றைக்கி பயான் பேசுனீங்க, ரொம்ப அப்படியே இருந்துச்சு, நாங்கள் அனுப்பினோம். பாவம் சொல்லிட்டு பையன் அதே பாவம் தான் வருது. நானும் சொல்கிறேன், பாவம் தான். எப்படி நன்மை தீமையுடைய ஏட்டிலே அது பாவமாக போய் சேரும். நம்மளுடைய பையன் உலகத்திலையும் ஜெயிக்கணும், மறுமையிலையும் ஜெயிக்கணும், கபரிலும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்ட கபராக இருக்க வேண்டும் என்றால் குர்ஆன் அவசியம். அதை தாராளமாக தருவதற்கு இந்த பள்ளிகளும் பள்ளியினுடைய நிர்வாகிகளும் பள்ளியை திறந்து வைத்து உங்களை அழைத்த பொழுதிலும் நீங்கள் வருவதற்கு மறுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நிலைப்பாடு இஸ்லாத்தில் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். மறுமையில் என்ன யோசிக்க வேண்டும், கபரில் என்ன யோசிக்க வேண்டும். எனவே நம்மளுடைய நிலையை கவனித்து நாம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு சாலிஹான் பையனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? வலதுன் சாலிஹுன் எதுலகு, தன்னுடைய பெற்றோர் மௌத்தான பின்னாடி அவருடைய மறுமையினுடைய அந்தஸ்திற்காக, கபர் வேதனை இல்லாமல் இருப்பதற்காக நல்ல சாலிஹான துவாக்களை செய்யக்கூடிய மகன் தான் சாலிஹான மகன் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட துவா செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் துவா செய்யணும், இப்படியெல்லாம் குர்ஆனை ஓதி நன்மையை எட்டி வைக்கணும். எங்கு கற்றுக் கொடுக்கப்படும்? மதரசாவில் தானே. அப்படி உங்களுடைய நிலைமை மறுமையிலும் கபரிலும் உயர்வதாக ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சாலியாக விட்டு செல்ல வேண்டும். உயர்ந்த பிள்ளைகளாக நீங்கள் விட்டு செல்ல வேண்டும். அப்படி உயர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் விட்டு செல்லலை அப்படின்னா நம்ம குழந்தைகள் பெற்று என்ன பயன்? அவர்களை கொண்டு நமக்கு என்ன பயன்? நம்மை கொண்டு அவர்களுக்கு என்ன பயன்? எனவே நபிமார்கள் பெற்ற பிள்ளைகளில் சிலரை கூட அல்லாஹ்விற்கு கட்டுப்படாத ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை